ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் வளர்க்க போகிற ஒரு செல்ல பிராணி பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஏதோ ஒரு பிராணியோ பேர்டோ எனக்கு தெரிஞ்ச வேர்டு நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார், என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் புது வீட்டில் நாங்கள் வளர்க்க போகிற கோழியா சேவலா? சேவல் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சண்டை சேவலாம். இதுதான் நாங்கள் வளர்க்கலான்னு முடிவு பண்ணி தத்தெடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தான் இதை பாருங்கள் சாப்பாடு போட்டுட்ருக்காரு. இந்த சாருக்கு நாங்கள் ஒரு வீடு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், அரைக்குறையா தள்ளு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அவரோட வீடு. இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாதி தான் கட்டியிருக்கோம், இன்னும் கட்டணும். இது அவரோட வீடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் அவர் மேயறதுக்காக நாங்கள் விட்டுருக்க இடம். ஏன்னா எங்கள் தங்கம் இருக்கிறதால அவர் கோழி கூட சண்டை போட்டு பிடிச்சாலும் பிடிச்சிடுவார். அதனால் வெளியே வரக்கூடாது சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு கேட் மாதிரி நாங்களே ரெடி பண்ணிடுவோம். இன்னும் இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. கண்டிப்பாக இதை ரெடி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வரும். இங்கே பாருங்கள், இது எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக மாறிட்டார் இவர் இல்லை? ஆமாம். இன்னும் நிறைய பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே உட்காந்தோடனே சார் இப்படிக்கா ஓடிட்டார். பாருங்க, என்னை பார்த்து பயந்துட்டார். இல்லை மோஸ்ட்லி கோழின்னா எனக்கு தான் பயம். இப்போ இதோட மெயின்டெனன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இப்போ நாங்கள் அந்த கூண்டு ரெடி பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் குறை வேலைலாம் இருக்குது வீட்டில் இன்னும் முடிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னும் என்ன வேலை இருக்குது? ஸோ இவனுக்கு கொஞ்சம் உடம்பு டல்லாக இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணி இவர் தனியாகவே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் இங்கே பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவோமா. இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் தனியாக இருக்கிறதால கொஞ்சம் டல்லாக இருக்கார். பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, கவனிக்க ஆள் இல்லை. ஆமாம், இவரும் வேலைக்கு போயிடாரு. எனக்கும் வீட்டில் வேலை நான் வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஒரு 10 அடி தள்ளியே நின்று தான் பார்ப்பேன். அதனால் இவரை கவனிக்க முடியல. இவருக்காக தான் இப்போ பாருங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கா. அது என்னது? சத்து மாவு. அதை போட்டு அதை கூட காட்டு கையெடு. இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அரிசி தான் போட்டிருக்கேன். இதில் சோளம், கம்பு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை கொடுத்துருக்கேன் அவருக்கு. அது இது எனக்காக வாங்கின மாவுன்னு சொல்ல இவங்களுக்காக ரெடி பண்ண மாவு. ஆனால் அவங்க ரெடி பண்ணாங்க. நான் கன்சீவாக இருக்கும்போது சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட்றது இல்லை. அதனால காய்ச்சி போட்டு உடம்பை தேத்துன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே ரெடி பண்ணது நாங்கள். ஆமாம், அதனால சத்து மாவு. அதனால இவருக்கு சத்து கொடுத்து ஏற்றலாம். இனிமேல் எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். இவரோட சேர்த்து சொன்னேன். எங்கள் தங்கம் ஒரு குட்டினா இவர் ஒரு குட்டின்னா அந்த மாதிரி. இப்போ எங்கள் தங்கத்தை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தலையை பிடிச்சி கிள்ளி போட்டுருவாப்ல. ஆமாம், அப்படியே பாஞ்சின்னு வருவான் இதை பார்த்தோன்னே. அந்த மாதிரி இருக்கு. இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.